ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது இளைதட ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 24/12/2021 மார்கழி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மக நட்சத்திரம், சிம்ம ராசி. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமத்தை எதிர்கொள்ளுகின்ற ராசி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாளாக விளங்குகின்றது. ஆகையினால் முக்கிய விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் தள்ளி வைப்பதோ அல்லது கவனமாக செயல்படுவதோ அவசியம் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டால் போதுமானது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் சிறப்பு என்று சொல்வதை விட குறிப்பாக தனிப்பட்ட மனிதர்களை விட, இறை வழிபாட்டை நான் கூறவில்லை, தனிப்பட்ட மனிதர்களுடைய சுப காரிய நிகழ்ச்சிகளை செய்வதற்கு இன்றைய நாள் ஒரு உசிதமான நாள் இல்லை என்பதனை மனதில் வைத்துக்கொள்வது மிக சிறப்பு. இன்றைய தினம் கரி நாள் என்று சொல்லப்படக்கூடிய தனி மனித சுபங்களை, அதாவது ஒரு திருமணம், ஒரு காதுகுத்து, ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு தொழில் தொடங்குதல், இந்த மாதிரியான முக்கியமான சம்பவங்கள், தனிப்பட்ட மனிதர்களுடைய முக்கியமான சம்பவங்களை துவங்குவதற்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் அல்ல. சுபங்களிலிருந்து விலக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக நம்முடைய சாஸ்திரங்களில் கூறப்பட்ட கரி நாளாக இந்த நாள் விளங்குவதனால் முக்கிய சுபகாரியங்களை மட்டும் இன்றைய தினம் செய்யாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. அன்பு நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிக்குமான பலாபலன்களை பார்க்கலாம் வாருங்கள். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தினப்பலனை நடத்துகின்ற கிரகமாக வருபவர் சனி பகவான் மகர ராசிதனில் வீற்றிருக்கின்றார். இந்த சனி 12 ராசிக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கின்றார் வாங்க பார்த்துடலாம். மேசராசி என்பர்களே, மேசராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை இல்லாத நண்பர்களுக்கும் சிறு கடு முயற்சிக்கு பிறகு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, தொழில் வியாபாரம்னு ஏதேனும் ஒரு ஜீவன அமைப்புகளில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த நாள் கொஞ்சம் பணிச்சுமை கூடுதலாக இருக்கின்றன. உழைப்பை சற்று கூடுதலாக செய்ய வேண்டிய ஒரு நாளாக விளங்குகின்றது. ஆனால் அந்த உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆகையினால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சகல விதங்களிலும் முழுக்க தொழில் அமைப்புகளில் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக மிக சிறப்பு என்பதனை மட்டும் மனதில் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் போதுமானது. மற்ற அமைப்புகளை காட்டிலும் இன்றைய தினம் தொழில் விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு மன அழுத்தங்களோ அல்லது கூடுதல் பணிச்சுமையோ இருந்தாலும் அந்த வேலைக்கு ஏற்ற லாபங்கள் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அரசியல், அரசாங்கம் போன்ற முக்கிய பதவியில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவிற்கு புகழ் கிடைக்கின்ற, பெயர் கிடைக்கின்ற ஒரு நல்ல சிறப்பான நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து முயற்சிகள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பூர்வீகத்தில் சிறு சிறு மனக்கசப்புகளோ பிரச்சனைகளோ எது எழுந்தாலும் சரி, அதையெல்லாம் தாண்டி உங்களின் பக்கமாக அந்த பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மாற்றமடைவதற்கான ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆகையினால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை பூர்வீகத்திலிருந்து ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும், தகப்பனார் வழியிலிருந்து நல்ல கௌரவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும், குல தெய்வ வழிபாட்டிற்கு அன்பு நண்பர்களே, இந்த கரிநாள் என்பது தனிப்பட்ட மனிதர்களுடைய சுபகாரியங்களை தவிர்ப்பதற்கான நாளே தவிர உங்களுடைய இறை வழிபாட்டை இது எந்த நிலையிலும் தடை செய்யாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நல்ல அமைப்புகளில் குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொலைதூரத்தில் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அதாவது நிறைய பேர் இந்த தீர்த்த யாத்திரை மாதிரி போவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோவில்களுக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வர பழக்கம்லாம் இருக்குது. அந்த அமைப்புகளில் ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய தினம் ஆலயங்களுக்கு, தொலைதூர ஸ்தலங்களை எல்லாம் தரிசனம் செய்துவிட்டு வருகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த தினத்தினை பொறுத்தவரை வேலையில் அதிகமான முதலீடுகள் செய்வது அந்த அளவிற்கு நல்ல அமைப்புகள் அல்ல. வேலை தொழில் அமைப்புகளை பொறுத்தவரை அதில் கொஞ்சம் சிறு சிறு மந்தங்களையோ விரயங்களையோ கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில் தான் இன்றைய தினம் உள்ளது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏற்கனவே அஷ்டமசனி அமைப்புகள் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குங்க. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சனி பகவானே 8ஆம் பாவகத்தில் அமர்ந்து தினப்பலனை வேறு நடத்துகின்றார். ஆகையினால் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எதிலும் சற்று கவனமாக காலடியை எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே
நம்ம மனசில் வச்சுக்கணும். அதுக்குன்னு ரொம்ப பயந்துட வேண்டாம். இது தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலான பணிச்சுமையையோ கூடுதலான மன உளைச்சலையோ கொடுக்குமே தவிர தொழில் அமைப்புகளை தடை செய்யாது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. லாபங்கள் உண்டு, தொழில் சார்ந்த லாபங்கள் இன்றைய தினம் எந்த நிலையிலும் உண்டு. ஆனால் அந்த கடுமையான உழைப்பிற்கு பிறகு பெற வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறது தாங்க ஒரு அர்த்தம். ஆகையினால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நேரடியாக போயிட்டு முடிக்கிறத விட 1க்கு 2 முறை முயற்சி செஞ்சு அல்லது அது தடையாகி அல்லது தாமதமாகி முடியும். அந்த ஒரு இடர்பாடுகளைத்தான் தரும். ஆகையினால் தொழில் சார்ந்த விஷயங்கள் பரவாயில்லை அப்படிங்கிற அளவில் இருக்கின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. அதே நேரத்தில் வயதானவர்கள், சிறுவர்கள் என யாராக இருந்தாலும் சரி, தேக ஆரோக்கியம் தன்னில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை இன்றைய தினம் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது. வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலர் மாதக்கணக்கில் நாள்பட்ட நோய்களுக்கெல்லாம் மருந்து எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்த மருந்துகளை எல்லாம் வேலைக்கு சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அறியாத பசங்களாம் வண்டி வாகனங்களில் வித்தை காண்பிப்பது, இந்த மாதிரியான அமைப்புகளை சற்று தேவையில்லாமல் வைத்துக்கொள்வது இன்றைய தினம் நல்ல அமைப்பு கிடையாது. ஆகையினால் இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சற்று எதிலும் கவனமாக காலடி எடுத்து வைக்க வேண்டிய ஒரு நாளாகவே விளங்குகின்றது. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்தாலோ அல்லது அவசரப்பட்டு நீங்கள் எதையும் வாய விற்றக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் சற்று இலகுவாக கடந்து வர வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமணம் சார்ந்த முயற்சிகள் மேற்கொள்வதற்கு ஒரு சிறப்பான நாள். ஆரம்பத்தில் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டாலும் கூட அந்த தடைகளுக்கெல்லாம் பிறகு அந்த திருமண முயற்சிகள் இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தினை பொறுத்தவரை திருமணம் தான் செய்ய மாட்டாங்களே தவிர அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு மிக சிறப்பான நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஏற்கனவே வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியூர் என பூர்வீகத்தில் இல்லாமல் வெளியிடங்களில் வேலை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த நாள் ஓரளவிற்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கூட்டுத் தொழிலில் இருக்கின்ற நண்பர்களால் லாபம், கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல மேன்மை ஏற்படுவது, கூட்டுத் தொழிலில் சில புதுமைகளை புகுத்துவதுன்னு தொழில் சார்ந்த அமைப்புகளுக்கு மிக ஏற்றங்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே விளங்குகின்றது. தொழில் சார்ந்து நண்பர்கள் சார்ந்து நல்ல அமைப்புகளை கொடுக்கின்ற இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கிடையே அதிக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக விளங்குவதனால் இன்றைய தினம் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவன் கொஞ்சம் கோவப்பட்டாலோ பிடிவாதத்தில் அப்படி இப்படின்னு பேசினாலோ நீங்களும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு சரிக்கு சரியாக நின்று பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் தான் கசப்புக்கள் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்து ஒருவரை ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமணம் என்பது இரு மனங்கள் இணைவதே தவிர 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இல்லறம் இங்கு நல்லறமாக ஆகாது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வேலை சார்ந்த விஷயங்களுக்கு இது சிறப்பு. திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா போதுமானது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, சிம்ம ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை எல்லாம் ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. சரி, எல்லா விஷயத்திலையும் இந்த நாள் சிறப்பான நாள் அப்படின்னா இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு, அது என்ன விஷயங்கள், வேலையில்லாத நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருப்பாங்க, ஒரு சரியான வேலை கிடைக்காம ஊரில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைனா அப்படியே ஒரு பொறுப்பில்லாத நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்புணர்ச்சி வந்து இந்த வேலைக்கு நம்ம போகணும்ப்பா, இது வரைக்கும் சல்லி காசு சம்பாதிக்கல, இனிமேலாவது ஒரு 4 காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு வேலையின் மீது ஈடுபாடு ஏற்பட்டு ஒரு வேலைக்கு போகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு சிறு வேலை கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. நாள்பட்ட நோயில் அவதிப்பட்டு கொண்டு வந்த நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த தேக ஆரோக்கியத்தில் மேம்பாடு ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த கடன் அமைப்புகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் அந்த கடன் அமைப்புகள் குறைவதற்கான ஏதேனும் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது கடன்காரன் பார்த்தீங்கன்னா பரவாயில்லப்பா இந்த வட்டியை தள்ளி அசல் வரைக்கும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். சார் அப்படி யாராவது இழிச்ச வாங்கி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இன்றைய தினம் கடனை அடைக்கின்ற அளவுக்கு ஏதேனும் ஒரு திடீர் பொருள் வரவு உங்களுக்கு ஏற்படலாம். ஆகையினால் கடன் அமைப்புகளை குறைப்பதற்கான ஒரு நாளாகவும் உங்கள் கூட சண்டை வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு வந்தவங்க கூட இன்றைய தினம் அமைதியாக போயிடுவாங்க. ஆகையினால் பிரச்சனைகள் முடிவுக்கு வருகின்ற ஒரு நாளாகவும் மருத்துவம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியான மருத்துவ முறை கிடைக்கின்ற ஒரு சிறப்பான நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது. புதுசாக நீங்கள் போயிட்டு இந்த இன்றைக்கு ஏற்கனவே இருக்கின்ற நோய் தீர்வதற்கான அமைப்பு இருந்தாலும் தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களால் கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதனால் அந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் போதுமானது. வாழ்த்துக்கள்.
கன்னிராசி அன்பர்களே, கன்னி ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த குழந்தை பாக்கியம் தாமதம். இன்றைய தினம் குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு நல்ல செய்தி கிடைக்காவிட்டாலும், குழந்தை பாக்கியத்திற்கான ஒரு சரியான மருத்துவ முறையோ அல்லது குலதெய்வ வழிபாட்டின் மூலம் அந்த ஒரு சரியான மருத்துவ முறையை அடைவது, குழந்தை பாக்கியம் அடைவதற்கான ஒரு சரியான மார்க்கம் அடைவதுன்னு உங்களுடைய குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த ஏதேனும் ஒரு வழிமுறை, மருத்துவ முறையோ தெய்வ அனுகூலமோ கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக சிறந்த நாள். ஒரு சிலருக்கு இந்த வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் அடையலான்னு, அதாவது இந்த வேலை எப்படின்னா, டெம்பரவரியாக வேலைக்கு போகிறவங்க, மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறவங்களாம் இந்த வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாற்றம் அடையலான்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த வேலை மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. காதல் அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு அந்த காதல் இடையிடையே கசிவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் போதுமானது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை ஒரு சிலருக்கெல்லாம் இந்த மன ரீதியாக அப்படியே சோர்ந்து போகின்ற ஒரு சில அமைப்புகள் ஏற்படும். ஆகையினால் மன ரீதியான சோர்வுகளை அவ்வப்போது தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் வேகமாக செயல்பட வேண்டும், எதிலும் முழு முயற்சியோடு ஈடுபட வேண்டும் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் போதுமானது. இந்த நாள் எந்நாளையும் போல மிக சிறப்பான நாளாகவே அமையும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது ஒரு நல்ல மிக சிறப்பான நாள் என்றே நான் கூறுவேன். 4ஆம் பாவகத்தில் 4ஆம் அதிபதியாகிய சனி ராசிநாதனோடு, திக்பலம் பெற்ற ராசிநாதனோடு இணைந்து மிக சிறப்பான அமைப்பில் அமர்ந்திருக்கிறாருங்க. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரு நல்ல சொத்து வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு வாங்குறதுன்னு ஏதேனும் ஒரு அசட்டை உருவாக்குறதுக்கான எண்ணம் மேலோங்கி நிற்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க, ஒரு உதாரணத்திற்கு ஒரு வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பழைய வண்டி வாகனங்களாக வாங்குவது இன்றைய தினம் மிக சிறப்பு. ஆகையினால் இன்றைய தினம் எதை பண்ணாலும், ஏன்னா சனியின் காரகத்துவத்தை ஒத்து நம்ம சென்று விட்டோம் என்று சொன்னால் அது மிக சிறப்பினை கொடுக்கும், அதில் பிரச்சனை கொடுக்காது. பழைய வண்டி வாகனம் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் வண்டியை வாங்குறது, சரிங்களா. ஏற்கனவே மார்க்கெட்டில் பழமையாக இருக்கின்ற விஷயங்களை இன்றைய தினம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பழைய பொருட்களை தேடி பழைய பொருட்கள்ங்கிறத விட பழமையான பொருட்களை தேடி வாங்குவாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த நாள் மிக சிறப்பான நாளாக விளங்குகின்றது. ஒரு வீடு வாங்குறீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தர் குடியிருந்து அந்த வீட்டை விற்கிறாங்கன்னா அந்த மாதிரியான பழமையான வீடுகளை வாங்குவது இன்றைய தினம் மிக மிக மேன்மைதனை கொடுக்கும். அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் தாயார் வழியிலிருந்து ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக விளங்குகின்றது. தாயார் மூலயமா உங்களுக்கு வரவு வருமே தவிர, தாயாருக்கு இந்த நாள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சிறு தேக ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுப்பதற்கான ஒரு நாளாக விளங்குவதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சுகங்கள் சற்று ஏறக்குறைய கிடைக்கின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. கடுமையான முயற்சி எதிலும் தேவை என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் என்றே நான் இந்த நாளினை கூறுவேன். வேலை இல்லாத நண்பர்களுக்கெல்லாம் அவரவர் சுய முயற்சிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு சிலருக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் வேலை தொழில் ரீதியாக சிறு மாற்றங்களோ பயணங்களோ ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. பல்வேறு நபர்களுக்கு மனை மாற்றம், ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க, இன்றைய தினம் அந்த வீட்டில் இருந்து வசதி குறைபாட்டின் காரணமாக வேறு வீட்டிற்கு மாடலாம் என்கின்ற முடிவு எடுப்பது, இல்லைனா மாற்றத்தையே ஏற்படுத்துவது, இது போன்ற இட மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் சகல அமைப்புகளிலும், அதாவது அதுக்குன்னு நம்முடைய தகுதியை தாண்டி முயற்சி செய்யக்கூடாது. உங்களுடைய தகுதிக்கு உட்பட்டு நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் மிக சிறப்பான அமைப்பில் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளி இடங்களில் போயிட்டு யாரெல்லாம் வேலை தொழில் வியாபாரம் செய்யணும்னு முயற்சி செய்கிறீங்களோ அவர்களுடைய வெளிநாடு வெளிமாநில கனவுகள், அதாவது பூர்வீகத்திலிருந்து வெளியில் கிளம்பிடணும், அந்த வெளிநாட்டு கனவுகள் எல்லாம் உதவுகின்ற ஒரு அற்புதமான கை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. யாரிடமிருந்தெல்லாம் நீங்கள் உதவிகளை எதிர்பார்க்கின்றீர்களோ அவர்களிடமிருந்தெல்லாம் அந்த உதவிகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு உதவுவாங்க. அதிலும் குறிப்பாக உங்களுடைய தொழில் சார்ந்து கூட வேலை செய்கிறவங்க, தொழில் நண்பர்கள்னு தொழில் செய்கின்ற இடங்களில் உங்களுக்கு பழக்கமான நண்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அமைப்புகளில் உதவி செய்வார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்களுடைய முயற்சிகள் வெற்றியையும் கொடுத்து அதன் மூலம் சிறு உதவிகளையும் லாபங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புத நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூடுதலான முதலீடுகளை போடக்கூடாது அப்படிங்கிறத இன்றைய தினம் மனசில் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டுகளை குறிக்கின்ற ஸ்தானத்திற்கு இன்றைய தினம் சனி பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதனால் இன்றைய தினம் உங்களுடைய முதலீடுகள் ஒரு சரியான அமைப்புகளில் இருக்காது. ஆகையினால்
தொழில் அமைப்புகளில் பெருசாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு 2000 ரூபாய்க்கு சரக்கு போட்டு ஒரு 2500 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணி 500 ரூபா லாபம் பார்ப்பாங்க. அவங்க இன்றைய தினம் ஒரு 1500 ரூபாய்க்கு போடலாம், இல்லை 1200 ரூபாய்க்கு போடலாம். அந்த முதலீடுகளை போடுகின்ற அளவினை இன்றைய தினம் நிச்சயமாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறு சிறு மந்தத்தன்மைகள் இருந்தாலும் கடுமையான உழைப்பிற்கு பிறகே கையில் பணம் பெறுகின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நாள். எந்த விஷயத்தில்? வேலை, தொழில், வியாபார அமைப்புகளில் நல்ல வருமானங்களை கொடுக்கின்ற ஒரு நாள். கொஞ்சம் கூடுதலான உழைப்பு தேவை. ஏன்? அங்கே இருக்கின்றவர் சனி பகவான். நேர்மையாக நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு மட்டுமே உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுப்பார். ஆகையினால் இன்றைய தினம் வருமானம் வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. முதலீடுகள் போடலாம், அதுவும் நல்ல சிறப்பான அமைப்பை கொடுக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களும் நல்ல மேன்மையை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் உழைப்பு கூடுதலாக வேண்டும். ஏன்னா அங்கே இருக்கிறவர் சனி நீதிமான். ஆகையினால் உழைப்பை நீங்கள் அதிகரிக்க உங்களுடைய வரவுகளும் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தொழில் சார்ந்து நல்ல லாபங்களையும் தொழில் சார்ந்து நல்ல வரவுகளையும் கொடுக்கின்ற இந்த சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் குடும்பத்திற்குள்ளாக சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கான அமைப்புண்டு. வேலை, தொழில், வியாபாரத்தில் நன்மைகளை தருகின்ற இந்த சனி குடும்பத்திற்குள்ளாகத்தான் பிரச்சனைகளை கொடுத்து விடுவார். அப்படிங்கிறதுனால இந்த பேச்சு தொழில் செய்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக குடும்பத்தில் தான் இவருடைய ஆதிக்கம் என்ற தினம் கூடுதலாக இருக்கும். ஆகையினால் ஏதாவது ஒன்று பேசுகிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வீட்டுக்காரம்மாவுக்கு 4 மணிக்கு ரெடியாக தயாராக வந்த உடனே நம்ம சினிமாவுக்கு போகிறோம், நான் போயிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக வந்துடுறேன், 6 மணிக்கெலாம் வரமாட்டேன், ஷார்ப்பாக 4 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போவீங்க. நீங்கள் இங்கே சொல்லிட்டு போனதையே மறந்துடுவீங்க. அந்த அம்மா மேக்கப்லாம் அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்பவும் வர மாதிரி 6:30க்கு வருவீங்க. அங்கே ஷோவே முடிகிற அளவுக்கு பாதி படமே போயிருக்கும். இந்த அம்மா வந்த காண்டில் உங்களை அடிக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். அந்த அளவிற்கு இன்றைய தினம் கொடுக்கின்ற வாக்குகளை கூட மறக்கின்ற ஒரு நாளாக இருப்பதனால் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துடாதீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன், அந்த ட்ரை பண்ணுறேங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பு. இன்றைய தினம் அதே நேரத்தில் அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் எதையும் பேசி வச்சுறதும் அந்த அளவுக்கு நல்லதில்லை. தேவையில்லாமல், அதாவது உங்களுடைய வாக்கில் மட்டும் இன்றைய தினம் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மிக மிக சிறப்பானது. அதே போல் இன்றைய தினம் யாருக்கிட்டையாவது கொடுக்கல் வாங்கல்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிறிஸ்டல் கிளியராக இருந்துடணும். இவ்வளோ கொடுத்து எனக்கு இன்றைக்கி வேணும் அன்றைக்கி வேணும்னு சொல்லிடணும். இல்லை நீங்கள் கொடுத்தது பரவாயில்ல, நிதானமாக 2 நாள் கழிச்சு கூட கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் 10 நாள் ஆக்கிடுவார், 2 வாரம் ஆக்கிடுவார். நமக்கு தேவைப்படுகின்ற பொழுது அந்த பணம் கையில் வராது. ஆகையினால் கொடுக்கல் வாங்கல்களில் சிறு சிறு மனக்கசப்புக்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் விளங்குவதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, மகர ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ராசிநாதனே தினப்பலனை கொடுத்து ராசியிலேயே அமைய பெற்றிருக்கின்றார். எப்பொழுதெல்லாம் ஒரு ராசிநாதன் ராசியில் அமைய பெற்றிருக்கின்றாரோ அந்த ஜாதகர் வலுவடைவார். இது ஒன்று மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணுங்க. அந்த சோம்பல் தனத்தை இன்றைக்கி மகர ராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரீமில் இருப்பீங்க. ஒன்று, தூங்கி எழுந்துக்கிறதுக்கே 10 மணி ஆயிரும், சூரியன் வந்துருச்சாப்பா அதுக்குள்ளேயுமா 10 மணிக்கெல்லாம் வந்துட்டார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மகா சோம்பேறிகளாக மாற்றுவார். அப்படி இல்லையா, அதற்கு அப்படியே நேர் எதிர்நிலைமை. ஏன்? உழைப்பை குறிக்கின்ற கிரகமும் அவர் தான், சோம்பலை குறிக்கின்ற கிரகமும் அவர் தான். சில பேர் அப்படியே அதோட இன்னொரு எட்ஜில் இருப்பீங்க, கடுமையான உழைப்பாளிகளாக இருப்பீர்கள். ஆகையினால் இன்றைய தினம் இந்த 2 தரப்பட்ட அமைப்புகளை எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் மகர ராசிக்காரர்கள் இருப்பீர்கள். ஆகையினால் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக செய்வது. சோம்பல் தனத்தை சொல்லிங்க, வேகமாக செய்கிறீங்க, ஒரு செயலை அவசரப்பட்டு செய்கிறீங்க, முன் யோசனை இல்லாமல் செய்கிறீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கின்ற ஏற்கனவே ஜென்ம சனி அமைப்புகளில் மகர ராசிக்காரங்க அடி மேல் அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையினால் இன்றைய தினம் தொழில், வியாபாரம், வேலை அமைப்புகள் எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். இன்றைய தினம் பெருசாக லாபத்தையோ வரவுகளையோ எதிர்பார்க்காதீர்கள். எதிலும் கொஞ்சம் நிதானமாகவே இருங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். வந்த வரைக்கும் லாபம் இறைவன் இன்றைக்கி கொடுக்கலனால நாளைக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதோடு இருங்க. இப்போ எங்களுக்கு லாபம்னு சொல்கிறீங்களா நட்டன்னு சொல்கிறீங்களான்னா இந்த நாள் லாபமும் அல்ல நஷ்டமும் அல்ல, வழக்கம் போல் அப்படியே நகருகின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது. ஆகையினால் நீங்கள் தொழில் சார்ந்து இன்றைய தினம் புது புது முயற்சிகள் எடுப்பதற்கான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. அந்த முயற்சிகள் எதிர்காலத்தில் தான் உங்களுக்கு பலன் தரும் என்பதனை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் போதுமானது. வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு நாளுங்க. அந்த ஒரு சில விஷயங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றம் அல்லது வேலையில் இடமாற்றம் அல்லது வேலையே விட்டுட்டு போயிடுறது. ஏதேனும் ஒரு வகையில் வேலை சார்ந்த விரயங்களையோ அலைச்சல்களையோ ஏற்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. இன்றைய தினம் ஏற்படுகின்ற வேலை மாற்றங்களை அப்படியே அனுசரித்து கொள்ளுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு வேலை
கிடைச்சதுக்கு பிறகு தான். நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து திடீர்னு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடுவாங்க. அந்த தவறினை நீங்கள் செய்யக்கூடாது நண்பர்களே. நீங்கள் உங்களுக்கு வேறு வேலை போகணும், இந்த வேலை பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வேலையில் இருந்துக்கிட்டே இன்னொரு வேலைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கள் மூலமாகவோ தெரிஞ்ச சர்க்கிள்லையோ சொல்லி வச்சு இன்னொரு வேலை கிடைச்சதுக்கு பிறகு இந்த வேலையை விடணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சற்று விரயங்கள் கூடுதலாக நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குவதனால் எதுக்கு செலவு செய்யணும், ஏன் செலவு செய்யணும் அப்படிங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு செலவு செஞ்சிங்க அப்படின்னா போதுமானது. அதே நேரத்தில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுன்னு வெளியிட மாற்றங்களை எதிர்பார்த்து, குறிப்பாக வேலை தொழில் விஷயங்களுக்காக, ஏன்னா அவர் அங்கே 9ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். பயணங்களை ஏற்படுத்துவதற்கு வல்லவர், பூர்வீகத்திலிருந்து வெளியே அனுப்புவதற்கு வல்லவர் இன்றைய தினம். ஆகையினால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்பவர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாளாக விளங்குவதனால் அந்த முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த நாள் மிக சிறப்பான நாள். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தொழில் சார்ந்து நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் ஒரு சிறு சிறு தேக்க நிலையையோ விரயத்தையோ ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு என்பதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு எந்த செயலையும் செய்வது மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீன ராசிதனை பொறுத்தவரை இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சகல விதங்களிலும் தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்றைய தினத்தினை பொறுத்தவரை நண்பர்களே, வேலை இல்லாத நண்பர்களுக்கும் கூட சிறு சிறு வேலை வாய்ப்புகளை வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகின்றது. ஏற்கனவே வேலை தொழில் வியாபார அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு அவர்கள் போடுகின்ற முதலீடுகளை விட ஒரு படி முன்னேற்றமான லாபங்களை கொடுக்கின்ற ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் விளங்குகின்றது என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் தொட்டது துலங்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுகின்ற நாள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் சகலவித அமைப்புகளும் வெற்றியை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான நாளாகவே விளங்குகின்றது. கையில் நல்ல பண வரவு இருக்கும். இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, சோம்பல் தனப்படாமல் எதற்கும் இறங்கி முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு அனுகூலமாகவே இருக்கின்றது. வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.